ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தக்காளி சாதம் செய்யும் போது இந்த ஒரு விஷயத்த சரியாக பண்ணலன்னா எவ்வளவோ மசாலா போட்டாலும் அந்த நல்ல டேஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள். அந்த சாதம் ஒவ்வொரு பருக்கையும் நல்ல தக்காளி டேஸ்ட்டோட மசாலா வாசனையோட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டைம் சேவிங்கும் ஆகும், கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கவும் வேணாம். இந்த முறைப்படி தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்கள், வீட்லேயே அடிக்கடி பண்ணுவீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு அரிசி நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் ஊற வச்சுருக்கேன். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியை நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ப்ரெஷர் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.